பெரும்பாலானவருங்க ஏன் நல்லவர்களா தான் வாழ்றாங்க. ஏன் கெட்டவர்களா வாழல? ஏன் திருடல? எல்லாருமே திருட போ முடியும். எல்லாரும் ஏன் ஒரு வேலைக்கு போறாங்க? ஒரு வேலையில போய் ஜாயின் பண்றாங்க. ஏன் திருடலாமே? ஏன் கொள்ளையடிக்கலாமே? ஏன் கெட்டவர்களாக வாழலாமே? ஏன் கொலை தொழில் செய்யலாமே? ஏன்னா, கெட்ட வழிகள் அனைத்தும் பாதுகாப்பு இல்லாதது, நிரந்தரம் இல்லாதது, உறுதி இல்லாதது, ரொம்ப நாளைக்கு நீடிக்க முடியாது. ரொம்ப நாள் தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாழ முடியாது. கெட்டவர்களாக நீங்கள் கடைசி வரைக்கும் வாழ்வதற்கு உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நல்லவர்களாக வாழ்ந்தால் தான் ஒழுக்கமாக வாழ்ந்தால்தான் நீங்கள் வாழ முடியும். நீண்ட காலம் வாழ முடியும். பாதுகாப்போடு வாழ முடியும். சுதந்திரமாக வாழ முடியும். கெட்டவர்கள் சுதந்திரமாக வாழ முடியாது. நீங்கள் ஒரு திருடர்களாக சுதந்திரமாக வாழ முடியாது. திருடர்கள் சுதந்திரமாக வாழ முடியாது. கொலைகாரர்களோ, கொள்ளையடிப்பவர்களோ, ஊழல்வாதிகளோ, லஞ்சம் வாங்குகிறவர்களோ, ஏமாற்று பெருவழிகளோ சுதந்திரமாக வாழ முடியாது. கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதவங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நேர்மையாக வாழ்ந்தால் தான் நீ சுதந்திரமாக வாழ முடியும். தைரியமாக வாழ முடியும். யாருக்கும் பயப்பட வேண்டாம். எங்கே வேணாலும் போகலாம். கட்டுப்பாடு. அதனால தான் மனிதர்கள் ஏன் நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்றால், கெட்டவர்களாக வாழ முடியாது. கெட்டவர்களாக வாழ்ந்தால் வாழ முடியாது என்றால் மனிதர்கள் நல்லவர்களாக வாழ்வதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. கெட்டவர்களாக வாழலாம். அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து கெட்டவர்களாக வாழ்ந்து பார்ப்பாங்க. ஆனால் கெட்டவர்களுக்குத்தான் தெரியும் அந்த கெட்டவர்களாக வாழ்வதில் எவ்வளோ அசௌகரியம் இருக்கிறது, சிரமம் இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது, தொல்லை இருக்கிறது, துன்பம் இருக்கிறது என்று. ஆனால் வெளியே நல்லா வாழ்வதாக காட்டிக்கொள்வார்கள். நாங்கள் சூப்பராக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கெடுக்கணுங்கிறக்காக. நல்லா இருப்பான் பாருங்கள், அவங்களெல்லாம் கெடுக்கணும், எங்களை பார்த்து நீங்களும் கெட்டது செய்யுங்கள் என்பதற்காக நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு வெளியில் நல்லா இருக்கிற மாதிரி காமிக்கிறது. ஆனால் மனசில் ஒரு அமைதியும் இருக்காது, ஒரு சந்தோஷமும் இருக்காது. எப்போ பார்த்தாலும் மரண பயம், யார்கிட்ட மாட்டுவோமோ, என்னைக்கு அவன் பிடிச்சி நம்மளை அடிப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயந்துக்கிட்டே வாழ்வாங்க. ஆனால் வெளியில் பந்தாவாக வீடெல்லாம் கட்டிக்கிட்டு காரில் போயிட்டு மற்றவங்களுக்கு ஆசையை தூண்டுவாங்க. என்னை போல் நீங்களும் கெட்டவர்களாக மாறி கெட்டது செய்யுங்கள், நீங்களும் இது போன்ற ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு ஆசையை காட்டி மற்றவங்களையும் கெட்டவங்களாக மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அதை பார்த்து நீங்கள் மயங்கிடாதீங்க. இது போதும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு எளிமையாக வாழ்கிறவங்க, நேர்மையாக வாழ்கிறவங்க, கட்டுப்பாடாக ஒழுக்கமாக வாழ்கிறவங்க, அவங்க தான் திருடாமல், ஊழல் பண்ணாமல், லஞ்சம் வாங்காமல், நேர்மையாக வாழ்கிறவங்க மட்டும்தான் சுதந்திரமாக வாழ முடியும், தைரியமாக வாழ முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதுமாதிரி ஆரோக்கியமாகவும் வாழ முடியும். யார் நேர்மையாக வாழ்கிறாங்கல்ல, நல்லவங்களாக வாழ்கிறாங்கல்ல, நேர்மையாக ஒழுக்கமாக கட்டுப்பாடாக அவங்களுக்கு தான் ஆரோக்கியமாகவும் வாழ முடியும். நீ தப்பு பண்ணிட்டுலாம் நோய் இல்லாமல் வாழ முடியாது. நீ பிறர் லஞ்சம் வாங்கிட்டு ஊழல், அப்போ உனக்கு நிம்மதியாக தூக்கமே போயிடும். அப்போ பேராசையால் ரொம்ப பாதிக்கப்படுவ. ஒரு சின்ன பிரச்சனைனா கூட உனக்கு மனசில் அமைதி இருக்காது, பழி உணர்ச்சி அதிகமாகிடும். கெட்டவங்களுக்கு பழி உணர்ச்சி அதிகமாகிடும். ஆனால் நல்லவங்க இருக்காங்க பாருங்கள், கட்டுப்பாடாக எளிமையாக வாழ்கிறாங்க பாருங்கள், ஒழுக்கமானவங்க, அவங்களுக்கு மன்னிக்கிற குணம் உண்டு. இந்த பழி வாங்குகிற உணர்ச்சியெல்லாம் இருக்காது. ஆனால் கெட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆடம்பரமாக வாழ்வாங்க, அவங்ககிட்ட அதிகார பலம் இருக்கும், நிறைய பணம் இருக்கும். அதனால் ஒரு பிரச்சனைன்னா அவங்களுக்கு அந்த மன்னிக்கிற குணம் இருக்காது, பழி வாங்குகிற புத்தி தான் அதிகமாக இருக்கும். அதனால் திருடர்கள், ஏமாற்று பெறுகளுக்கெல்லாம் நிம்மதியாக தூக்கம் இருக்காது. இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க முடிச்சுட்டு கிடப்பாங்க, பகல் நேரத்தில் தூங்கிட்டு இருப்பாங்க, சோம்பேறியாக இருப்பாங்க. கடைசியில் உடல் நலன் பாதிக்கப்பட்டு நோயாளியாக மாறிவிடுவார்கள். அதனால் நல்லவர்களாக இருந்தால்தான் நீங்கள் ஆரோக்கியமாகவும் வாழ முடியும், நோய் இல்லாமல் வாழ முடியும். கெட்டவர்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வந்துடும். அப்போ என் உடம்புல நோய் இருக்குது, அப்போ நான் என்ன கெட்டவரா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கெட்டவராக தான் இருப்பீங்க. சுய விமர்சனம் பண்ணி பாருங்கள். நீங்கள் பணத்தில் நேர்மையாக இருக்கீங்களா? யாராவது வாங்கின கடனை திருப்பி கொடுக்காமல் இருக்கீங்களா? ஏமாற்றிருக்கீங்களா? சுய விமர்சனம் பண்ணி பாருங்கள். அல்லது நீங்கள் பேராசை பிடிச்சவராக இருக்கீங்களா? அல்லது உங்கள் மனைவியை வேலைக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்களா? அப்படின்னா உங்கள்கிட்ட அதுதான் நீங்கள் செய்த குற்றமாக இருக்கும். நிறைய குற்றம்னா என்ன, பிறரை சுதந்திரமாக வாழ விடாமல், அவங்க பிள்ளைகளை காதலிக்க விடாமல், அவங்க விருப்பப்பட்ட பாடத்தை படிக்க விடாமல், இப்படி பல குற்றங்கள் இருக்குது. அதுபோல் நீங்கள் டீ குடிக்கிறீங்களா, வெள்ளைச்சீனி கலந்த டீ குடிக்கிறீங்களா, அப்போ நீங்கள் குற்றவாளி தான், நேர்மை இல்லாதவர். உங்கள் உடலுக்கு நீங்கள் நேர்மையாக இல்லை, உடல் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் நேர்மையாக இல்லை, உங்கள் உடலுக்கு நோயை தருகிற உணவுகளை சாப்பிடுகிறீர்கள், ஏன் உடற்பயிற்சி செய்யவில்லை நீங்கள், அதுவே ஒரு குற்றம். ஏன் உணவில் கட்டுப்பாடாக இல்லை, அதுவே ஒரு குற்றம். இப்படி பல குற்றங்களை நீங்கள் செய்திருப்பீர்கள். ஏன் கடினமாக உழைக்கிறீர்கள், தூங்காமல் கொள்ளாமல் ஏன் உழைக்கிறீங்க, பணம்னு ஏன் அலைகிறீங்க, அப்போ அதுவே ஒரு குற்றம். 8 மணி நேரம் தான் உழைக்கணும். அளவுக்கு அதிகமாக உழைக்கிற அத்தனை உழைப்பும் அது பிறருடைய உழைப்பு. பல பேருக்கு ஏன் வேலை இல்லை, வேலையில்லா திண்டாட்டத்துக்கு என்ன காரணம், பிறருடைய உழைப்பையும் சேர்த்து உழைக்கிறீங்க. பிறருடைய உணவையும் சேர்த்து சாப்பிட்றவங்க தான் நிறைய சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி பிறருடைய உழைப்பையும் சேர்த்து உழைக்கும் போது தான் இங்கே பல பேருக்கு வேலை இல்லாமல் போகுது. 8 மணி நேரம் மட்டும் வேலை பார்த்துட்டு நீங்கள் வந்துருந்தீங்கன்னா, அப்போ அந்த வேலை ஆகணும் அப்படின்னா அப்போ அதுக்கு இன்னொருத்தரை போட்டு தான் ஆகணும். இன்னொருத்தருடைய வேலையும் சேர்த்து நீங்கள் செய்கிறீங்க. அதனால தான் வேலையில்லா திண்டாட்டம். அதனால் நீங்கள் நேர்மையாக இருக்கோம், நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், அப்போ ஏன் எனக்கு நோய் வந்ததுன்னா இதனால தான் நோய் வந்தது. பிறருடைய உழைப்பையும் சேர்த்து நீங்கள் உழைச்சிங்க. இப்படி குற்றங்கள்னு முதல்ல என்னன்னு தெரிஞ்சால்
அப்போ தான் இங்கே பல பேர் குற்றவாளிகளாக இருப்பாங்க. குற்றங்கள்னால் வெறும் திருடுறது, ஏமாத்துறது, கொலை பண்ணுறது மட்டும்தான், ஊழல் பண்ணுறது மட்டும்தான் குற்றங்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. குற்றங்கள்னு என்னன்னு தெரிஞ்சுன்னா, அந்த எல்லாருமே இந்த உலகத்தில் குற்றவாளியாக தான் இருப்பாங்க. அப்படின்னா அப்போ குற்றங்களை ஏற்றுக்கொள்ளலாமா? அப்போ நீ எந்த அளவுக்கு விவரமாக இருக்கியோ, உன்னால் வந்து அந்த குற்றங்கள்லேருந்து விடுபட முடியும். அப்போ இங்கே குற்றங்கள்னால் ரொம்ப நுணுக்கமானதாக இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு நீ விவரமாக அறிவாளியாக இருக்கியோ அந்த அளவுக்கு நீ உனது குற்றங்கள்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த குற்றத்துலேருந்து விடுபட்டு ஒரு குற்றமற்றவராக, குற்ற உணர்ச்சி இல்லாதவராக நீ வாழ முடியும்.